அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம எவல்யூஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம 3 கமிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கமிட்டி? எல்எம் சிங்வி கமிட்டி, டங்கன் கமிட்டி அண்ட் காட்கில் கமிட்டி அப்படிங்கிற 3 கமிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டியை பார்த்தோம், அசோக் மேத்தா கமிட்டியை பார்த்தோம், ராவ் கமிட்டியை பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த 3 கமிட்டியை பார்க்க போகிறோம். முதல்ல எல்எம் சிங்வி கமிட்டி அப்படிங்கிற கமிட்டியை உருவாக்குறாங்க. இந்த கமிட்டி எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ராஜீவ்காந்தி பீரியடில் வந்து உருவாக்குறாங்க. ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் இருக்கும்போது 1986 வந்து இந்த கமிட்டி உருவாக்குறாங்க. இந்த கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷனலி ரெக்கக்னைஸ்டு, இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிற அமைப்பு வந்து கான்ஸ்டியூஷனலைஸ் படுத்தணும், அரசியலமைப்பில் கொண்டு வரணும். நாம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன, நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன அப்படிங்கிறத இனிவரும் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஒரு கான்ஸ்டியூஷன் சார்ந்த ஒரு அமைப்பாக வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து மாற்றுங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத இந்த கமிட்டி வந்து சொல்லுது. கான்ஸ்டியூஷனலி ரெக்கக்னைஸ்ட் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அடுத்து வந்து நியாய பஞ்சாயத்து வந்து உருவாக்குங்க. நியாய பஞ்சாயத்துனா என்னன்றதையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். அது விரிவாகவே தனியாக ஒரு கிளாஸாக வந்து எடுக்கிற நியாய பஞ்சாயத்துனா என்ன அப்படிங்கிறத, அது ஒரு கோர்ட்டு மாதிரி, கிராம சபாவில் இருக்கிற ஒரு கோர்ட்டு மாதிரி, அது வந்து நியாய பஞ்சாயத்துனா என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதையும் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அதன் பிறகு வில்லேஜ் பஞ்சாயத், மோர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு அதிகப்படியான வருவாய் ஈட்டக்கூடிய அந்த ரிசோர்ஸஸை உருவாக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த கமிட்டி வந்து சொல்லுது. ஸோ எல்எம் சிங் கமிட்டி என்னென்ன சொல்லுது, ராஜீவ்காந்தி தலைமையிலான அந்த அரசாங்கம் வந்து 1986 இந்த கமிட்டி வந்து உருவாக்குனாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, பஞ்சாயத்து ராஜ் வந்து கான்ஸ்டியூஷனலி ரெக்கக்னைஸ் பண்ணுங்க, அரசியலமைப்பு ஒரு அமைப்பாக வந்து அதை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியாய பஞ்சாயத்து உருவாக்குங்க, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து மோர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், அதுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய அந்த ரிசோர்ஸை உருவாக்கி கொடுங்க அப்படிங்கிறத இந்த எல்எம் சிங்கி குழு வந்து கமிட்டி வந்து சொல்லுது. அதன் பிறகு வந்து டங்கன் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கமிட்டியை வந்து 1988 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து 1987, 2 வருஷம் கழிச்சு இந்த கமிட்டி வந்து உருவாக்கியிருப்பாங்க 1988. இந்த கமிட்டி எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஸ்ட்ரென்தனிங் த பஞ்சாயத்தை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு, உறுதியாக்குறதுக்கு, வலிமை கொண்ட ஒரு அமைப்பாக மாற்றுறதுக்காக என்னெல்லாம் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டங்கன் கமிட்டி வந்து 1988 வந்து உருவாக்கியிருப்பாங்க. இந்த கமிட்டி வந்து சில ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, கான்ஸ்டியூஷனலைஸ்டு, திரும்பவும் வந்து அது அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக அது மாற்றுங்க அப்படிங்கிறத இவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதே போல் 3 tier சிஸ்டமாக வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து 5 years டென்யூர் வந்து 5 years, அவங்களுடைய அந்த பதவிக்காலம், இந்த ஏதாவது அவங்களுடைய அந்த பதவி காலத்தை வந்து நீட்டிக்கணும், ஏதாவது வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால அவங்களுடைய பதவி காலத்தை வந்து இன்னும் நீட்டிக்கணும் அப்படின்னா, ஒரு நேஷ்னல் டிசாஸ்டர் வருது, ஒரு இயற்கை பேரழிவு வருது, இல்லை வேறு சில காரணங்களால் அந்த பஞ்சாயத்து ராஜுடைய அந்த 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 டென்யூரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த டென்யூரை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6 மாதம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதன் பிறகு வந்து நீங்கள் எலெக்ஷன் நடத்தணும் அப்படிங்கிறது இவங்க பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க, ஒரு டென்யூர் அப்படிங்கிறது ஒரு 5 வருஷமாக இருக்கலாம். இன்கேஸ் மேக்ஸிமம் சூப்பர் செஷன் அப்படிங்கிறது வந்து 6 மாதம் இருந்தால் இருக்கணும், அதுக்குள்ளே வந்து நீங்கள் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதே போல் இந்த கமிட்டி என்ன சொல்லுது, ரிசர்வேஷனை சொல்லுது. அதே போல் உமன்ஸுக்கும் வந்து ரிசர்வேஷனை கொடுக்கணும் அப்படின்னு இந்த கமிட்டி தாங்க சொல்லுது. ஃபஸ்ட்டு ஒரு கமிட்டி ரிசர்வேஷனை வந்து உமன்ஸுக்கு கொடுங்க அப்படிங்கிறத எந்த கமிட்டி சொல்லுது, டங்கன் கமிட்டி தான் வந்து உமன்ஸுக்கும் வந்து ரிசர்வேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அதே போல் ஸ்டேட் ஃபினான்ஷியல் கமிஷனை வந்து உருவாக்கணும். எதுக்காக அப்படின்னா, அதாவது மாநில நிதி ஆணையத்தை உருவாக்கி இந்த பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுக்கணும், இப்படிலாம் நீங்கள் வந்து செயல்படுங்க அப்படிங்கிறத இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த கமிட்டி வந்து சொல்லுது. அதே போல் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து அவர் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃபீஸராக இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கமிட்டி வந்து சொல்லுது. டங்கன் கமிட்டி வந்து 1988 உருவாகுது. எதுக்காகனா ஸ்ட்ரென்தனிங் த பஞ்சாயத் அப்படிங்கிறது. அது சில ரெக்கமெண்டேஷன்லாம் சொல்லுது. குறிப்பாக வந்து உமன்ஸுக்கு வந்து ரிசர்வேஷனை கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது இந்த கமிட்டி வந்து சொல்லுது. அதன் பிறகு வந்து காட்கில் கமிட்டி என்ன சொல்லுது, 1988 வந்து உருவாக்குறாங்க. இது காங்கிரஸ் பார்ட்டி தான் வந்து இந்த கமிட்டியை வந்து உருவாக்குறாங்க, காட்கில் கமிட்டி அப்படிங்கிறத. ஹவு பெஸ்ட், எப்படி ஒரு சிறந்த அமைப்பாக வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து மாற்ற முடியும், இது வந்து ஸ்ட்ரென்தனிங் த பஞ்சாயத், அதோடைய பலத்தை வந்து எப்படி அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது இங்கே பார்க்குறாங்க. அது வந்து பெஸ்ட் இருக்கிறதுலே தாங்க ரொம்ப பெஸ்ட்டாக எப்படி அதை பண்ண முடியும், அதுக்காக ஒரு கமிட்டி வந்து உருவாக்குறாங்க. ஹவு பெஸ்ட் உருவாக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் மெம்பர்ஸ் ஷுட் டைரக்ட்லி எலெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த 3 லெவலில் சொல்லியிருப்போம் இல்லையா, வில்லேஜ் பஞ்சாயத்,
பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத் அப்படிங்கிற அந்த 3 லெவல் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து டைரெக்டாக தான் வந்து எலெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து மட்டும்தான் வந்து டைரெக்டாக வந்து மக்களால் வந்து எலெக்ட் ஆகணும். மற்ற 2 பேரும் வந்து இன்டெரக்ட் எலெக்ஷன்ஸ் மூலிமா வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்றது நம்ம பார்த்துருப்போம். எங்கே பார்த்துருப்போம்? பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் எல்லாருமே மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த கமிட்டியும் பாருங்கள், தண்டன் கமிட்டி என்ன சொல்கிறாங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து தான் அதிக முக்கிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருக்கணும், அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஆனால் கார்கில் கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல் மெம்பர்ஸ் ஷுட் டைரக்ட்லி எலெக்டட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது படிக்கும்போது எனக்கு ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து ஜீவா டுடே அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அப்படிங்கிறவர் ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவருடைய இன்டர்வியூலாம் நான் ரெகுலராக பார்ப்பேன். அவர் சொல்லியிருப்பார், இந்த பஞ்சாயத்து ராஜ் இந்த கார்கில் கமிட்டியில் அவரும் ஒருத்தராக இருந்தாராம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் கலெக்டர் இல்லையா? ஸோ அவர்கள் என்ன சொன்னாங்களா, அது வரைக்கும் என்ன சொன்னாங்களா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து அதிகப்படியான பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் அந்த கமிட்டியில் என்ன சொன்னாங்களா, இன்னொன்று அது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கமிட்டியில் தான் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லா கமிட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வந்து அதிகப்படியான பவர் இருக்கணும், அவர் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த கமிட்டியில் மட்டும்தான் என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே வந்து டைரெக்டாக வந்து எலெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது எந்த கமிட்டி? கார்கில் கமிட்டி தான் என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே ஆல் மெம்பர் ஷுட் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் அப்படிங்கிறத இந்த கமிட்டி தான் வந்து சொல்லுது. நீங்கள் அந்த இன்டர்வியூலாம் பாருங்கள், அதை நான் பார்க்கும்போது எனக்கு அது தெரிஞ்சுது. எனக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து அவர் அந்த கமிட்டியில் இருக்கிறது அதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அந்த இன்டர்வியூ தான் நீங்கள் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் SC ST அண்ட் உமன், இவங்க என்ன சொல்கிறாங்க, SC ST அண்ட் உமனுக்கு வந்து ரிசர்வேஷனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் கான்ஸ்டியூஷன் பவர்ஸ் வந்து கான்ஸ்டியூட் படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக வந்து மாற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி மாற்றினாலும் அதுக்குன்னு சில பவர் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம பார்த்துருப்போம், பிரைம் மினிஸ்டருக்கு, சீஃப் மினிஸ்டருக்குலாம் வந்து அதிகப்படியான டேட்டாவே இருக்காது. கான்ஸ்டியூஷனில் சொல்லணும்னு நம்ம சொல்லியிருப்போம், ஆர்டிகல் 75 பிரைம் மினிஸ்டர் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்கோம். வேறு எதுவுமே வந்து அதில் சொல்லியிருக்காது. அவருடைய பவர்ஸ் என்ன அப்படிங்கிறது எதுவுமே சொல்லியிருக்காது. அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பஞ்சாயத்து ராஜுடைய அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பவர்ஸ் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷனில் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இந்த கமிட்டி தான் வந்து சொல்லியிருக்கோம். அதே போல் கலெக்ட் டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுற அதிகாரத்தை வந்து பஞ்சாயத்து ராஜுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், இந்த நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, மேலே ஆல் மெம்பர்ஸ் வந்து டைரெக்டாக வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் வந்து அந்த எலெக்ஷன் வந்து நடத்தணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல் ஃபினான்ஸ் கமிஷன், ஸ்டேட் லெவலில் ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் ஆரம்பித்து பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து கைட்லைன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த கமிட்டி தான் வந்து சொல்லும். இந்த கிளாஸ் எல்லாமே 3 கமிட்டியை பற்றி பார்த்தோம். என்னென்ன கமிட்டி? LM சிங்வி கமிட்டி, தன்கன் கமிட்டி அண்ட் கார்கில் கமிட்டி. இந்த 3 கமிட்டி எப்போ ஆரம்பித்தாங்க, அதோடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.